இரவு நேரங்களில் விலங்குகள் மேலே நம்ம லைட் அடிக்கும்போது அதனோட கண் வந்து மின்னுது. அதுக்கு என்ன காரணம்? இரவு நேரங்களில் விலங்குகளுக்கு எப்படி கண் பார்வை தெரியுது? மனிதர்களுக்கு எப்படி கண்ணு தெரியுதுன்னா, வெளிச்சம் வந்து நம்ம கருவெளியில் இருக்கிற அந்த பீப்புள்னு சொல்லுவாங்க, அதில் விழுந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெட்டினாலில் விழுந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ ரிசெப்டார் அது மூலம் பிரெயினுக்கு போய் அதை என்ன இமேஜ்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்லுது. ஆனால் நம்ம ரெட்டினால் வந்து எல்லா வெளிச்சத்தையுமே ஏற்றுக்கிறாது, எக்ஸஸாக இருக்கிறத கசிய விட்டுரும். விலங்குகளுக்கு இரவு நேரத்தில் எப்படி கண்ணு தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களுக்கு தெரிகிற மாதிரி தான் அதுவுக்கும். ரெட்டினாலுக்கு பின்னாடி டாப்டம் லூசிடம் அப்படிங்கிற ஒரு சவ்வு இருக்குது. மனிதர்களுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த வெளிச்சம்லாம் கசிய விட்டுருது. ஆனால் அந்த டாப்டம் லூசிடம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அந்த எக்ஸஸாக வர்ற வெளிச்சத்தை மறுபடியும் எகைன் ரெஃப்ளெக்ட் பண்ணி நம்ம ரெட்டினாலுக்கு அனுப்புது. அப்போது ஆல்ரெடி வெளிச்சம் உள்ளுக்கு வரும்போது இந்த இமேஜ் ஓரளவு அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எகைன் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதுனால அது இன்னும் இமேஜை இரவு நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்குது. டாப்டம் லூசிடம் விலங்குகளில் இருக்கிறதுனால தான் அதனால் இரவு நேரங்களில் தெளிவான பார்வை பார்க்க முடியுது. இது எப்படின்னா இயற்கை பரிணாமம். ஏன்னா இரவு நேரங்களில் தான் அது வந்து வேட்டைக்கு போகிறது எல்லாத்துக்குமே. அதனால் இயற்கையாகவே அதுக்கு இந்த இது அமைஞ்சிருக்கு. இரவு நேரங்களில் நம்ம டார்ச் லைட்டை வச்சு விலங்குகள் மேலே அடித்தாலும் அதில் ஆல்ரெடி டாப்டம் லூசிடம் இருக்கிறதுனால அது அப்படியே அந்த வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. அதனால் அதனோட கண் வந்து க்ளோவாக ஒரு மின்னுற மாதிரி நமக்கு தெரியுது.